வெல்கம் டு ப்ளூ சட்டை. இது நம்முடைய பிக் பாஸ் ரிவ்யூஸ். ஸோ இவங்க இந்த சீசன்ல சாதாரண தமிழ் பேசினாலே உட்காந்து 1 மணி நேரம் எபிசோட பார்க்க முடியாது. ஆனால் தூய தமிழ்ல வேற பேசி 2 நாளாக சாவடிச்சிட்டாங்க. டாஸ்க் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் அப்படி ஒரு சந்தோஷம். ஏன்னா அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்ட போகிறோம், காஸ்டியூம் மாற்ற போகிறோம், முக்கியமாக ஒழுங்கான தமிழில் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட இந்த டாஸ்க் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா ராஜா ராணி டாஸ்க்னாலே பிக் பாஸ்ல தீயா இருக்கும். ஒன்று பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், இல்லை சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும், இல்லைனா இந்த உப்பு மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அசீம் விக்ரமனுக்குலாம் ஒரு சண்டை வந்துச்சுல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் இந்த வாட்டி எல்லாமே மொக்கையா தானே போயிட்டு இருக்கு. ஸோ எப்படிப்பட்ட டாஸ்க் வச்சாலும் பரவாயில்ல, அது மொக்கையா தான் போகுதுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அதனால நேற்றும் சரி இன்னைக்கும் சரி ரொம்ப ஒரு சுவாரஸ்யம் இல்லாமல், ஏன்னா சண்டைன்றாங்க, இவன் இந்த கோட்டை தாண்டி வந்துட்டான்றானுங்க, பிணை கதின்றானுங்க, திருடுறானுங்க, செலை பண்றானுங்க, என்னென்னமோ பண்றாங்க. அவங்களுக்கு பொழுது போகுது, ஆனால் பார்க்குற நமக்கு தான் பொழுது போக மாட்டேங்குது. அதனால அப்பப்போ இந்த சங்கு வேற ஊதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சங்கு இல்லை, ஆக்சுவலாக ஒரு ஊதி மாதிரி ஏதோ ஊதுறாங்க. ஆனால் அது சங்கு மாதிரி தான் இருக்கு. இந்த டாஸ்க்கு உண்டான சங்கா இல்லை இந்த சீசனுக்கே சங்கான்றது நமக்கு தான் தெரியும். சாச்சனாவை ராணியா போட்டது, ராணவை ராஜாவை போட்டதுக்கு பின்னாடி பெரிய சதியே இருக்கு. ஏன்னா எல்லா வாட்டியுமே ஒரு லுக்ஸ்லேயோ இல்லை கம்பீரமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்கோப் இருக்கிற மாதிரி ஆட்களை பார்த்து தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வாட்டி இதில் ஒரு பெரிய சதி இருக்கு. ஏன்னா எப்படியாச்சும் வெளியே சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் மீம்ஸ்லையாவது இந்த சீசன் ட்ரெண்ட் ஆகிடணும், அப்படியாவது யாராவது பார்க்க வந்துடுவாங்கன்றது பிக் பாஸோட முயற்சின்னு நினைக்கிறேன். ராணவுக்கு வேணும்னே நித்யானந்த மாதிரி ஒரு கெட்டப் கொடுத்து அது வெளியே ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் யாரும் சீசன் எபிசோட் பார்த்த மாதிரி தெரில. சாச்சனாக்கு நேற்று கூட பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் சாச்சனாக்கு ராணி ரோல் அப்படின்றதே ஒரு காமெடி தான். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன்ல வர த்ரிஷா கெட்டப்ப கொடுத்து உண்மையாகவே ரொம்ப கலாச்சுட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் அதான் கையெழுத்து போட்டு உள்ள வந்தீங்கல்ல, உங்களை வச்சு நாங்கள் குரங்குத்தை காட்ட போறோம்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் பண்ண சரி வேலை நல்லாவே தெரிஞ்சுது. பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தா எனக்கு மஞ்சரியோடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ஆக்டிவா துருன்னு ரொம்ப ஓக்கலா தெரிஞ்ச மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ராஜாராணி டாஸ்க்கு தூய தமிழ் பேச போறாங்கன்னே நான் பெருசாக எதிர்பார்த்தது முத்துவை. ஆனால் அந்த முத்துக்கு ஏதோ ஒரு அரலூசு கேரக்டரை கொடுத்து இங்கேயும் அங்கேயும் தாவ விட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி ஒரு முத்துவெல்லாம் தெரிஞ்சாலே தவிர இந்த டாஸ்க்ல ஒரு ஆளை பெருசாக ஒன்றும் தெரில. அண்ட் பவித்ராவோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையாகவே பாராட்டணும். ஏன்னா அந்த குனிஞ்சு அந்த பொசிஷன்ல இருக்கிறது யாருமாலும் வேற யாராவது சும்மா குனிஞ்சுட்டு போயிடலாம், ஆனால் அப்படியே இருக்கிறது கஷ்டம். அதை தாண்டி அந்த குணீர் அந்த போஸ்டர் பார்த்தாலே எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது கன்சிஸ்டண்டா இருந்துச்சு 2 நாளுமே. ஏதோ ஒரு ஆங்கிள் இப்படிதான் அந்த கூண் விழுந்த முதுகு இப்படிதான் இருக்குன்ற மாதிரி ப்ராப்பரா பண்ணாங்க. எனக்கு ஒரு செகண்ட் அருணாச்சலம் படத்துல வடிவுகரசு ஞாபகம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க இல்லையா படம் ஃபுல்லா. அது மாதிரி நேற்று எபிசோட்லயும் இன்னைக்கு எபிசோட்லயும் பவித்ரா அதை உண்மையாக சூப்பரா பண்ணாங்க. அதுல இருந்துகிட்டே டைம் கணிச்சது, ஓரளவுக்கு டஃப் கொடுத்ததெல்லாம் உண்மையாக பவித்ரான்னு ஒரு கேரக்டர் உள்ள இருக்கு, ஒரு கண்டஸ்டன்ட் இருக்குன்றதே அப்பப்ப சுத்தமா ஞாபகமே வர மாட்டேங்குது. இந்த விஷயத்துல தனியா தெரிஞ்சிச்சு. எனக்கு முடிஞ்சதுனால மட்டும் தனியா தெரியல. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள என்னென்னமோ கலவரம் நடக்குது, ஓகேவா. இந்த கலவரத்துல ஒரு கிளுகிழுப்புன்ற மாதிரி இந்த விஷாலும் தரிசிக்காவும் அவங்களுக்கு உண்டான ட்ராக்ல ஒரு சின்ன போர்ஷன் எனக்கு பண்ணாங்க. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலுமே விஷால் பின்னாடி பொண்ணுங்களை பத்தி பேசுறதெல்லாம் தரிசிக்காக்கு தெரிஞ்சா தரிசிக்காக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கங்குவா படம் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு தலைவலி, காதல் ரத்தம் அதெல்லாம் வரும்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்க்காதவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நானும் அதை பார்த்துட்டு ஒரு பேஷண்ட்டு, அதை பார்த்துட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் ஹீல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறப்போ இந்த முக்கியமாக இந்த டாஸ்கில் இந்த தீபக் கத்துறதை பார்க்குறப்போ அவ்வளோ டார்ச்சரிங்காக அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது. மனுஷன் எப்போ லாஸ்ட்டாக நல்லா சிரித்து பேசி பழகி ஒரு ஃபன் மோடில் ரிலாக்ஸ்டாக இருந்தாப்புல அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எந்த ஃப்ரேம்லையும் ஞாபகம் வர மாட்டேங்குது. இன்னைக்கெல்லாம் எதுக்கோ கத்துறாரு. அதாவது எனக்கு பொதுவாகவே மன்னிக்கணும், ரிவ்யூன்ற பேரில் நான் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேன். இவங்க எது கத்துறாங்கன்றது அளவு கூட அதை நோட் பண்ற அளவுக்கு இல்லை நுணுக்கமாக ரீவைண்ட் பண்ணியோ ஃபார்வர்ட் பண்ணியோ காது கொடுத்தோ கேட்டு சொல்ற அளவுக்கு சுவாரஸ்யமா இல்லை. ஒருவேளை உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட்ல. ஆனா அது கத்துறது மட்டும் தனியா தெரியுதா, அது மிகப்பெரிய ஒரு மாதிரி ஒரு தலைவலியை உண்டாக்குது. கத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம எப்பயோ பேர் வச்சோம்னா டென்ஷன் பார்ட்டின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு
பாவம் அவர் இந்த வீடு ஏதோ பண்ணுது போல் வந்ததுலேருந்து பாவம் மனசு கத்திக்கிட்டே இருக்காரு. அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து இது வந்து யாருக்கு பெரிய அட்வான்டேஜே இல்லையோ, முத்து மஞ்சரி மாதிரி அந்த தமிழ் ஆற்றல் உள்ளவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அதில் மஞ்சரி வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பண்ண மாதிரி தெரிஞ்சது, முத்து வந்து ஆள் காணோம். அண்ட் இந்த பல்லக்கு வந்து உனக்கு அந்த பல்லக்கு தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஒரு இது போச்சுல. பல்லக்கு ஆட்டோமான இருக்கட்டும், ஆனால் அந்த பல்லக்கு வேணான்னு உதறி தள்ளுற மாதிரி ஒரு மாசா ரம்யா கிருஷ்ணன் நினப்புல வந்து சாட்சினா ஒரு டைலாக் பேசிட்டு பாருங்க. அதை கேட்டு எல்லாம் உள்ள சிரிச்சிட்டாங்க, நானும் சிரிச்சிட்டேன். இந்த டைமிங் டாஸ்க் வந்து எப்பயுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே அந்த ஒரு கிளாக் மாதிரி நிற்க வச்சு சுத்த வச்சு எண்ணெய் வச்சு அதை பயங்கரமாக பண்ணுவாங்க. ஃபிசிக்கலி அதுக்கு ஆக்சுவலாக இந்த கெட்டப்பில் இந்த டாஸ்கோட சேர்த்து அது பண்ணுறது கஷ்டம். இந்த வாட்டி என்னமோ சம்மந்தமே இல்லாமல் இந்த 2 கேரக்டருக்கு வந்து இந்த டாஸ்க்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணணும்ல, இந்த பாய்ஸ் வர்ஸ் கேர்ள்ஸ்னு ஒரு கர்மத்தை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணணுன்றதுக்காகவே வந்து 3 நேரம் 4 நேரம் 4 டைமை கணிச்சு சொல்லுங்கன்ட்டாங்க. பாவம் அவங்களும் போய் அந்த காலத்தில் வாழ்ந்த காட்டுவாசி மாதிரி வானத்தை பார்த்து கேமரா பண்ணி டைம் சொன்னாங்க. அதுலேயுமே அக்யூரேட்டாக இருந்தாங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு கணக்கு வச்சுருக்காங்க போல், உண்மையாக பாராட்டணும். ஸோ டைமிங் டாஸ்க் வந்து இதுக்கு மேலே தனியாக வராதுன்னு நினைக்கிறேன், இங்கேயே முடிச்சு விட்டானுங்க. அண்டு இந்த அரியணை யாருக்கு அப்படின்றது அது எவனுக்கு போனால் என்ன கர்மம் முடிச்சு தொலைங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கிற டைமில் 2 நாளில் சீக்கிரம் முடித்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா வந்து இந்த அரியணையை வந்து இந்த காண்டாமிருகம் வச்சு இந்த ராணுவத்தை கொடுத்துட்டாங்க. ஏறி உட்காந்து படுத்துக்கடா கூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்ததுக்கப்புறம் போய் ராணுவம் வந்து ஜெயிச்சிட்டாரு. பயங்கரமாக வந்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி செலிப்ரேஷன்லாம் பண்ணாங்க. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக இல்லை, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கிறப்போ இன்னொரு பக்கம் இதுக்குண்டான எஃபர்ட்ஸ்லாம் போட்டு பயங்கரமாக ட்ரெஸ்லாம் பண்ணி, ஏன்னா ஆள் வந்து அவங்க வெயிட்டே ஒரு 20 கிலோ இருக்குன்னா 40 கிலோவுக்கு நாயகன் மட்டுமே போட்டிருந்தாங்க. ஸோ சாட்சனா வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு இந்த டாஸ்க் பண்ணியிருப்பாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்லை. அதனால வந்து அந்த எஃபர்ட்டை பாராட்டும் விதமாக, அந்த நாட்டில் இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்துகிற விதமாக சுழிச்சிருந்த சாட்சனாவை கூப்பிட்டு வந்து நீங்களும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜோடியாக நிற்க வச்சு தலையில் கிரீடம்லாம் போட்டு அழகு பார்த்தது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது பண்ணாமல் இருந்தால் என்னதான் வந்து ஒரு கண்டஸ்டன்ட் பிடிக்கலன்றதெல்லாம் தாண்டி ஒரு பக்கம் வந்து பாவமாக இருந்திருக்கும். ஏன்னா இந்த டாஸ்கில் வந்து நல்லா இருக்கும், மொக்கையாக இருக்கும். அந்த முடிஞ்ச உடனே வந்து எப்பா போதுண்டா சாமின்ற மாதிரி அவங்க சந்தோஷத்துலேயே தெரிஞ்சது. எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து மதிக்கும் விதமாக வந்து லாஸ்ட்டில் ஷேர் பண்ணி முடிச்சது நல்லா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏதோ இந்த பழக்கம் போல் அதான் நான் நினச்சேன், சந்தேகப்பட்டேன், என்னடா எபிசோட ரொம்ப இழுத்து வச்சுருக்காங்க, டாஸ்க்கு சீக்கிரம் முடிச்சுட்டாங்க, இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் காட்டுதே, என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா இந்த யாராவது வருவாங்கல்ல வசந்தனுக்கோ சக்தி மசாலா பொடின்னு, இந்த வாட்டி அவனும் ஃபேன் கம்பெனிக்காரன் வந்துட்டான் போல். அவன் ஃபேனை வச்சு தான் கப்பலை தள்ளணும் ஊதணும்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்து கடைசியில் ஃபேனை கொடுத்து அமுச்சு விட்டாங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.